இப்ப சிஎஸ்கே பேசிட்டோம்னா, நம்ம எப்பயுமே நான் சொல்ற மாரி தான். அதே மாரி இன்னொரு ரைவல் இருக்காங்கன்னா மும்பை. அவங்களோட 11 எப்படி இருக்கும்? இப்ப நெறைய அன்சர்டனிட்டி விட்டு ஐ மீன் இப்ப அன்சர்டனிஸ் இருக்கு. ஆமா. அன்சர்டனிஸ்னாக்க பிகாஸ் ஆஃப் இன்ஜுரி இருக்கு. ஆமா. பிகாஸ் ஆஃப் அனிமாசிட்டி இருக்கு. கண்டிப்பா, கண்டிப்பா, கண்டிப்பா. அதாவது 2மே இருக்கு. அது வேற இருக்கு. ஓகே. 2மே இருக்கு. அதனால இருந்தாலும் ரோஹித் வந்து he will try to இனிமே prove விளையாடுவார். that ஓகே. he is still the best. He is ஓகே. still the best. ஏன்னா நான் வந்து இன்னும் ரிட்டயர் ஆகுது இன்னும் 3 வருஷம் விளையாடுவேனான்ற மாரி. சோ நீங்க அவசரப்பட்டுங்க அப்படின்ட்டு ஒரு மேனேஜ்மென்ட்க்கு ப்ரூவ் சிக்னல் பண்றதுக்காகவே குடுப்பாரு. அதனால ஓகே. ரோஹித் அண்ட் இஷான் ஓகே சார். ஓப்பனிங். ஓப்பனிங். ஓகே சார். அப்புறம் அந்த திலக் வர்மான்னு அவங்க நல்லா செல்லப்பிள்ளை. ஆமா, ஆமாங்க ஏன்னா சார். அவங்க பயங்கரமா சப்போர்ட் பண்றாங்க அவன. பண்ணி இந்தியன் இன்டர்நேஷனல்லயே டீம்ல விளையாட விளையாடுறாரு. வைக்கிறாங்க. ஆமாங்க சார். ஆமா. இந்தியன் டீம்ல வந்து உள்ள வரதுக்கு காரணமே இவங்க பேக்கப் தான். ஓகே சோ சார். அவர் நம்பர் 3 இருப்பாரு. ஓகே. நம்பர் 4 சூரியகுமார் யாதவ் இருப்பாரு. ஓகே சார். அவர் இப்ப வந்து ஃபிட்டான்னு பாண்டியா தெரியல. வரும் ஏன்னா அந்த பட்சம் அவரு ஆமா. பாண்டியா வந்து நான் பாண்டியாவ வந்து செட்டனா போடல. ஓகே சார். பாண்டியா ஆர் பியூஷ் சாவ்லான்னு போட்டிருக்கேன் நானு. ஓகே, அந்த மாரி. ஓகே. சோ நம்பர் 5ல சோ பாண்டியா தான். சோ அஸ் ஆஃப் நவ் நமக்கு வந்து அவரோட இன்ஜுரீஸ் இன்னும் வந்து அபிஷியல் ஆகாத பட்சத்துல கண்டிப்பா அவர் தான் கேப்டனா இருக்கும்போது, அவர் தான் அடுத்து 5 நம்பர் 5 அவர் தான் வரதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. இல்ல எனக்கு வந்து அவர் ஃபிட்னஸ் பத்தி எப்பவுமே டவுட். ஓகே, ஓகே, ஓகே. அதனால தான் மும்பை மிஸ்டேக் பண்ணிட்டாங்கன்னு நான் சொல்வேன். ஓகே, ஏன்னா ஓகே, மோர் தென் எனிதிங் ஃபிட்னஸ். ஏன்னா அவர் வந்து எல்லா மேட்சும் பேட்டிங், பவுலிங் 2 பண்ணுவாராங்கிறது ரொம்ப சந்தேகம். ஓகே. சோ இப்போ இஃப் இன் கேஸ் நம்பர் 5ல அவர் வரும் பட்சத்துல அடுத்தடுத்து யார் யார் இருப்பாங்கன்னு நெனைக்கிறீங்க சார்? இல்ல என்னோட எண்ணம் ரோஹித், இஷான், ஓகே சார். திலக் வர்மா, சூரியகுமார் யாதவ், அப்புறம் டிம் டேவிட் வருவாரு. ஓகே ஏதோ சார். இது. அப்புறம் ரொமாரியோ ஷெப்பர்ட்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் வருவாரு. அவர இஸ் a எடுத்துருவாங்க. வெரி குட். ஓகே, ஆமா. அவர் கண்டிப்பா 11ல இருப்பாரு. ஓகே, கண்டிப்பா 11ல இருப்பாரு. அதுக்கப்புறம் ஹர்திக் பாண்டியா ஆர் பியூஷ் சாவ்லா. ஓகே, ஏன்னா பியூஷ் சாவ்லா இஸ் a குட் ஆல் ரவுண்டர். ஓகே. அதுக்கப்புறம் நம்ம ஜெரால்ட் கோட்ஸே இருக்காரு. ஆமா. பெஸ்ட் கோச்சே. செலக்ஷன் என்ன கேட்டாங்க இந்த ஆமா, ஐபிஎல்லே பெஸ்ட் பர்ச்சேஸ் ஆமா, ஆமா. கோட்ஸே தான். 5 lakhs 5 crores தான் 5 வாங்கியிருக்காங்க. க்ரோர்ஸ்க்கு ரொம்ப எடுத்தாங்க. சீப் அது. ஆமா. அதுக்கப்புறம் வந்து இந்த குமார் கார்த்திகேயன் ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து எப்படின்னா போல்ஸ் 2 இதுவும் போடுவாரு. ஆஃப் ம். ஸ்பின்னும் போடுவாரு, லெக் ஸ்பின்னும் எக்ஸ்பி போடுவாரு. அது லெஃப்ட் ஆமா. ஹேண்ட் அது மாதிரி இஸ் வெரி குட் வெர்சடைல் பிளேயர் அவரு. அண்ட் குட் ஸ்பின்னிங்க்கு அவர் ஃபீல்டர் ஆல்சோ. குமார் கார்த்திகேயன். ஆமா. அப்புறம் நம்ம பும்ரா இருக்காரு. அண்ட் கண்டிப்பா மதுஷங்கா விளையாடி ஆகணும். ஓகே. அப்ப 2 ஃபாரின் ஃபாஸ்ட் பவுலர் போவாங்க. வழக்கமா மும்பை போற மாரியே இந்த வாட்டியும் போவாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? மும்பை எப்பயுமே அந்த ஒரு டாக்டிக்ஸ் வச்சிருப்பாங்க. 2 ஃபாரின் ஃபாஸ்ட் பவுலருக்கு. சோ இந்த வாட்டியுமே மதுஷன்கா அண்ட் கோட்ஸே இருப்பாங்க. ஒண்ணுதான். கோட்ஸே இருக்கார்ல. மதுசங்கா அண்ட் கோட்ஸே. ஆமா. கோட்ஸே. 2 பேர். 2 ஃபாரினர்ஸ் இருப்பாங்க. ஏன்னா பும்ரா ஒருத்தர் தான் இருக்காரு இப்ப. ஓகே. ஆமா, 3வது பும்ரா. 3 ஆமா. ஃபாஸ்ட் பவுலர்ஸ். கார்த்திகேயா ஒரு ஸ்பின்னர். அப்புறம் நம்ம ஹர்திக் விளையாடலனாக்கா நம்ம பியூஷ் சாவ்லா ஒரு ஸ்பின்னர். ஓகே, ஓகே, ஓகே. பிளஸ் டிம் டேவிட், ரொமாரியோ ஷெப்பர்ட்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பவுலிங் போடுவாங்க. அதனால ஓகே. வந்து அவங்களுக்கு வந்து கம்ப்ளீட் ஆயிடுது. அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இப்ப பிக்கஸ்ட் கொஸ்டின்னா யாரு கேப்டன்? கண்டிப்பா. அதான். சோ இப்போ நம்ம பேசுனத வச்சு பார்க்கணும்னா, மும்பை சைடுல இருக்கக்கூடிய 4 ஃபாரினர்ஸ் யாரா இருக்கும்னா, 2 ஃபாஸ்ட் பவுலர் போயிடுறாங்க. கோயிட்ஸே அண்ட் மதுஷன்கா. அதுக்கப்புறம் இப்போ புதுசா எடுத்த ரொமரே ஷெப்பர்ட் வர்றாரு. அதுவும் இல்லாம வழக்கம் போல டீம் டேவிட் குடுத்துடுறாங்க. சோ இதுதான் அவங்களோட 11 இருக்கும்னு நம்ம கெஸ் பண்றோம். கரெக்ட்டா சொன்னீங்க நீங்க. ஓகே, ஓகே. அதுதான் இருக்கும். அண்ட் இது வந்து சின்ன ஸ்கூல் பாய் கூட சொல்லுவான் அந்த டீம. நம்ம கஷ்டப்பட்டு ஃபார்மர் ஸ்டேட் பிளேயர்லாம் சொல்ல வேணாம். ஓகே. வெரி சார் சிம்பிள். சிஎஸ்கே வெரி சிம்பிள். ஓகே சார். ஆனா இது கேப்டன் மட்டும் சொல்லவே முடியாது ஆமா. யாராலையும். ஏன்னா என்ன நடக்க போகுது அப்படின்றது யா ஈவன் ரோஹித்துக்கே தெரியுமா அப்படின்றது நமக்கு இன்னும் தெரியல. ஆமா. ரோஹித் தெரிஞ்சா கூட ஒத்துப்பாரான்னு தெரியல. அது பெரிய ஓகே. விஷயம். சார் அடுத்து அது இன்னொரு ஒண்ணு. முக்கியமான டீம்னா, ம். இப்போ ரைசிங் ஸ்டார்ஸா இருக்காங்க. அவங்க தான் இல்ல குஜராத். இதுல மும்பைல ஒரு ப்ராப்ளம் இருக்கு. சொல்லுங்க. மும்பைல. சொல்லுங்க சார். சொல்லுங்க. ரிசர்வ்ல பெரிய டீம் கிடையாது. நான் ஓகே. சொன்னேன் இல்லையா? 18 பேர் சாலிடா இருக்கணும்ட்டு. ஓகே. அந்த அந்த 11க்கு மாரி. அப்புறம் மீதி 7 பேர் வந்து பெரிய டீம் கிடையாது அவங்க. ஓகே, ஓகே, ஓகே. நாட் லைக் சிஎஸ்கே. சிஎஸ்கேல லைனா ஐ மீன் லெவல்ல விளையாடக்கூடிய பிளேயர்ஸ் ஒரு 5 பேர் இருக்காங்க. ஆமா, ஆமா, ஆமாங்க சார். அந்த மாரி கிடையாது. சோ அது ஒரு வீக்னஸ் இருக்கு. யாருக்காவது அடிபட்டு ரோஹித் சர்மா ரெஸ்ட் எடுக்கணும்னாக்க உள்ள வரதுக்கு வந்து ஒரு இந்தியன் பேட்ஸ்மேன் தான் வரணும். வெரி ஆர்டினரி பேட்ஸ்மேன். ஓகே, ஓகே சார். சார் இப்போ டிவால் பிரீவி சொல்லுங்க சார். சொல்லுங்க சார். டிவால் பிரவிஸ் அவங்க நெறைய சான்ஸ் அதான் குடுக்குறது இல்லையாங்க சார் அவருக்கு. எடுத்திருக்காங்க. பட் ஆனா அவர் ஏன் ரொம்ப யூஸ் பண்ணல அப்படின்னு நெனைக்கிறீங்க? இல்ல அது எப்படின்னாக்க அதான் ரோஹித் சர்மா மாரி யாராவது ஒருத்தர் இன்ஜுரி ஆட்டு விளையாடலனாக்க டிவால் பிரேவிஸ் வருவார். அந்த மாரி. ஓகே, 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 ஓகே.